சொல்லிக்கிறேன். இந்த வெற்றி வந்து ஆஹ் சந்தோஷத்தை தாண்டி ஒரு ஒரு சின்ன பயத்தையும் ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஏனோ தானோ அப்படின்ற மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்றேன், இந்த குழந்தைகள்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்றது என்னன்னாக்கா, ஐயா ஒரு மணி நேரம் கூட வேணாம், அரை மணி நேரம் எல்லாருக்கும் சாப்பிடுறது, சாப்பிடாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது வேண்டாம்ப்பா, நீங்க வந்து சாப்பிடுங்க ஐயா, ஆரோக்கியத்தை பார்த்துங்க. ஏன்னாக்கா என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து கரெக்டான டைம்ல சாப்பிடணும்னு எந்த ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவனோ ஒரி பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதனாலதான் நான் சொல்றது, தயவு செய்து சாப்பிடுங்க, ராம், சாப்பிட்டுட்டு வேலை செய்வோம் வாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒரு செல்லமா கடிச்சிட்டேன். அது தப்பு இல்லப்பா, அது தப்பா இருந்தா என்னை மன்னிச்சுங்கப்பா, எல்லாருமே நான் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸா ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்களை காரு வீடெல்லாம் கூட வாங்கி கொடுப்பாங்க. இப்போ என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ Thank you, sir. Nice. இந்த மழையும் தாண்டி இன்னைக்கு இங்க இந்த சக்சஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. படத்தை ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரிவ்யூவர்ஸ், யூடியூப் சேனல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க தான் இந்த படத்துக்கான வெற்றியோடைய புள்ளியார் சுழி போட்டது நீங்க தான். அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் இந்த படத்துக்கு கொடுத்த அந்த பேரன்பும் பேராதவரும் ரொம்பவே என்ன வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா இந்த வெற்றி எனக்கு ரொம்ப, இந்த படமும் சரி இந்த படத்துடைய வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள். ஏன்னா நான் நிறைய ஊர் தியேட்டர் விசிட் போனோம், சென்னை மட்டும் இல்லை, நிறைய ஊர். ஸோ எல்லா ஊர்லயும் போய் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அவங்க உட்காந்து இந்த தியேட்டர்ல படத்தை பார்த்து என்ஜாய் பண்றத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா நாங்க ஃபீல் பண்ணோம். ஏன்னா படம் எடுக்கிறதே ஆடியன்ஸ்க்காக தான், அவங்க படத்தை ரசிக்கணுன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு கொடுத்த கமெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த வருஷத்தோடைய ஹிட் லிஸ்ட்ல இந்த படமும் கண்டிப்பா இருக்கும், இந்த படமும் இருக்கு, எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2023 அப்படின்னு நிறைய பேர் சொல்லும் போது அதை விட என்ன சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ அந்த மக்கள், தமிழ் மக்கள் ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த வெற்றியை கொடுத்ததுக்கும் இங்க நாங்க நிக்கிறதுக்கு காரணம் நீங்க கொடுத்த அந்த அன்பு மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சினீஷ் அவர்களுக்கும், சுதன் அவர்களுக்கும், அப்புறம் முக்கியமா இந்த படத்தை கொடுத்த ராம், இயக்குனர் ராம் அவருக்கு நான் வந்து கண்டிப்பா நன்றி சொல்லணும். எனக்கு மட்டும் இல்ல, சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு அவங்க சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ராம் கண்டிப்பா நல்ல இயக்குனர்கள் பட்டியல்ல ராம் கண்டிப்பா இருப்பாரு, வெற்றி இயக்குனர்கள் பட்டியல்ல ராம் கண்டிப்பா இருப்பாரு. அடுத்தடுத்து பண்ற படம்லாம் இன்னும் பெரிய படங்களா அவருக்கு அமையணும், அவரும் நல்ல படங்கள் எடுப்பாரு, கரெக்டா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகள் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ராமுக்கு எப்பவுமே இருக்கும். அப்புறம் படத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் MS பாஸ்கர் சார், இப்போ கூட எவ்வளவு கலாய்ச்சிட்டு இருந்தாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ மைக்ல. ஸோ அவ்வளோ ஸ்வீட்டா, ஹம்பிளா, கிரவுண்டடா, அவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு ஒரு லெஜெண்டரி ஆக்டர், அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவ்வளோ
நம்ம ஏஜுக்குள்ள இறங்கி வந்து அவ்வளோ ஹாப்பனிங்கா அவ்வளோ சந்தோஷமா நம்ம கூட வச்சுக்கும் போது நமக்கு எந்த விதமான ஒரு 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 தயக்கமோ இல்ல எதுவுமே இருக்காது ஷூட்டிங் ஸ்பாட்ல. அதே மாதிரி இந்துஜா, சினீஷ் அவர்கள் ஆல்ரெடி சொன்னார் இந்த இந்த ரோலை போல்டா எடுத்து பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஹட்ஸ் ஆஃப். அண்ட் ரமா மேம், பிரார்த்தனா, ஆஹ் அப்புறம் நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட், அப்புறம் படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாம்சிஸ் இன்னைக்கு வரல, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், கோரியோகிராஃபர், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், அப்புறம் சுரேஷ் சந்திரா சார், எப்பவுமே அவருடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு, எப்பவுமே இருக்கும் நான் நம்புறேன். D1 டீம், அப்புறம் அந்த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வெற்றி வந்து ஆஹ், சந்தோஷத்தை தாண்டி ஒரு ஒரு சின்ன பயத்தையும் ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஏனோ தானோ அப்படின்ற மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன். ஆஹ் ஏன்னா அடுத்த ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு வாய்ப்பு மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அதை நான் கண்டிப்பா வந்து 100% போட்டு நல்ல கதைகள் சூஸ் பண்ணி நல்ல படங்கள் நான் பண்ணுவேன். ஸோ அடுத்து வர படங்களும் அப்படிதான் இருக்கும். மற்றபடி யார் என்ன என்னை பத்தி ஏதாவது சொன்னாலோ எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. படங்கள் பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், கண்டிப்பா பேசும். இந்த வாய்ப்பை அளித்ததற்கு ரொம்ப நன்றி. அப்புறம் செந்தில் சார், படத்தை நம்பி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் நாங்க, எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, கண்டிப்பா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த வச்ச நம்பிக்கை, என் மேல வச்ச நம்பிக்கை, படத்து மேல வச்ச நம்பிக்கை, அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தருணத்துல. அப்புறம் அஃப்கோர்ஸ் திங்க் மியூசிக், வேற யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ், இன்னைக்கு இங்க வந்திருக்கிற உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படங்கள் என்னைக்குமே மக்கள் கைவிட்டது கிடையாது, நீங்களும் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். நன்றி, உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. தேங்க்யூ. மாலை வணக்கம். மீடியா, பத்திரிகை நண்பர்கள் ஒவ்வொருத்தர் பேரையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாக்க எனக்கு எல்லாருமே வேண்டியவங்க. உங்க எல்லோருக்கும் மிகுந்த 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 நன்றி. இந்த படத்தை மிகச்சிறப்பாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததற்காக செந்தில் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்காக ராம், முருகேஷ், அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஒர்க் பண்ணிய எல்லோருக்கும், சுரேஷ் சார் ஆகட்டும், மகன் ஹரிஷ் கல்யாண் ஆகட்டும், மகள் இந்துஜாவாகட்டும், பிரார்த்தனாவாகட்டும், எல்லோருக்கும், சினேஷ் சார், சுதன் சார், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இப்போ செந்தில் சார் சொன்னாரு இன்னும் ஒரு 25 தேட்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு. ராயப்பேட்டையில் இருக்கும்போது நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது பார்க்குறேன், ஏதோ ஒரு தொங்குற மாதிரி ஒரு போஸ்டர், ஒரு கையில ஒரு கம்பு வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர், என்ன ஏது. அப்புறம் 290 டிக்கெட்டு, ரங்கநாதன் ஆட்சிக்கு தெரியும். ஆனந்த் தேட்டருக்குள்ள போய் உட்காந்து படம் பார்க்குறோம். பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். சரி, இன்னும் 2-3 தடவை பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு டிக்கெட் கிடைக்கல. அந்த படம் தான் என்டர் தி டிராகன். ஆரம்பத்துல அந்த படத்தை பத்தி யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தினுடைய பிக்கப் அப்படி இருந்தது. சில படங்கள் அந்த மாதிரி ஆரம்பத்துல வந்து டல்லா இருக்கும், அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும். அந்த மாதிரி. ஆனா பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஆரம்பத்திலேயே வந்து நாங்க வந்து தியேட்டருக்கு போய் பார்க்கும் பொழுதே வந்து 85% ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறமா கேட்கும் பொழுது வந்து எனக்கு வேண்டியவர்கள், தெரிஞ்சவர்கள், இன்னைக்கு நேத்திக்கு கூட ஒருத்தர் படம் பார்த்துட்டு தியேட்டர்ல ஃபுல்லா தான் இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து மக்களுடைய பப்ளிசிட்டி அவங்களே வந்து பேச்சின் மூலமாக சொல்லி இந்த படம் நல்ல படம் பாருங்கள், நல்ல படம் நிச்சயமாக என்றுமே வந்து மக்களிடம் ஆதரவை பெறும். அந்த ஆதரவை பெறுவதற்கு பேருதவியாக இருந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ராம் சொன்னாப்புல இந்த மாதிரி வந்து நான் அந்த கார் வாங்குற அந்த சீனுக்காக கோபமா இருந்தேன். அது உண்மை. அந்த சீன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தான் நான் எல்லார்ட்டையும் சொல்றது, வந்தோடனே செட்டில் தயவுசெய்து செல் ஆஃப் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று அடிக்கும், நம்முடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகும். அது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதை விட அது ஒரு காரணம். இன்னொன்னு என்னன்னா, கார் வாங்கியாச்சு,
இந்த வித்தவுட் பிரேக்ன்றது தான் நான் ஒத்துக்க மாட்டேன்றேன். இது ரொம்ப டேஞ்சர். நான் என்ன சொல்றேன், இந்த குழந்தைகள்ட்ட எல்லார்ட்டயுமே நான் சொல்றது என்னன்னாக்கா, ஐயா ஒரு மணி நேரம் கூட வேணாம். 1/2 மணி நேரம் எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு விட்டுருங்க. சாப்பிடாமல் வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க. அது வேண்டாம்ப்பா. நீங்க வந்து சாப்பிடுங்க ஐயா. ஆரோக்கியத்த பார்த்துங்கன்னு. ஏன்னாக்கா, இப்ப என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து கரெக்ட்டான டைமுக்கு சாப்பிடணும்னு எந்த ஒரு தகப்பனோ, தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவனோ ஒரி பண்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாதே. அதனால தான் நான் சொல்றது. தயவு செய்து சாப்பிடுங்க ராம். சாப்பிட்டுட்டு வேலை செய்வோம் வாங்க. அப்படிங்கிறத நான் வந்து ஒரு செல்லமா கடிஞ்சுக்குவேன். அது அது தப்பு இல்லப்பா. அது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கங்கப்பா. எல்லாருமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. அதுதான் என்னுடைய ஒரு இது. அருமையான ஒரு கதை. நல்ல ஒரு கதை. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை மிகச் சிறப்பாக படமாக்கி, அது சுதன் சார்லாம் வந்து எப்பவோ ஒரு நாள் வருவாப்ல. அதே மாரி சினீஷ் இருந்தாக்க அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு, பார்த்துக்கிட்டு எங்களோட ஜாலியா பேசிக்கிட்டே இருந்து இப்படி பார்த்துட்டே இருப்பாரு. என்ன பார்க்குறீங்க? என்ன சினீஷ் ஏதாவது சரியில்லையா? இல்ல, இல்ல. இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஆர்டிஜிஎஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படிம்பாரு. சரி பண்ணுங்க. காச அனுப்பி விட்டுருவாரு. எனக்கெல்லாம் எப்பவோ காசு போட்டு அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன். நீங்கலாம் ஒண்ணும் என்ன தொந்தரவு பண்ணல. நான் போட்டு ஃபோன பண்ணி, பண்ணி, பண்ணி எப்ப டப்பிங், எப்ப டப்பிங், எப்ப டப்பிங்ன்னு கேட்டு, கேட்டு, கேட்டு எனக்கு என்னுடைய வேலையை கரெக்ட்டா முடிக்கணும். அப்படின்னு அதுக்கப்புறமா போயிட்டு எல்லாம் பண்ணி, முடிச்சு நல்லபடியா இந்த படம் வந்து இன்றளவும் ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும், இந்த டீம்ல எல்லாருடைய ஒத்துழைப்பும், புரொடியூசர், டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், மியூசிக் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், ஃபைட் மாஸ்டர், இன்னும் யாரையாவது எந்த டிபார்ட்மெண்ட்டாவது விட்டு போயிருந்தாங்க என்ன மன்னிக்கணும். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தமிழக ரசிகப் பெருமக்களுக்கும், ஆண்டவனாகிய உங்கள் எல்லோருக்கும், இறைவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரசிகர்கள் தான் நமக்கு ஆண்டவர்கள். அவங்க வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கியிருக்கிறாங்க. அதனால எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்னும் மேலும் மேலும் நீங்க நல்ல நல்ல படங்களாக எடுக்க வேண்டும். அந்த படங்கள் எல்லாமே வெற்றி பெறணும். வெற்றி பெறச் செய்ய வேண்டும். வெற்றி பெறச் செய்கின்ற அளவுக்கு மக்கள்ட்ட நீங்க எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.